நேத்தன்யாஹுவுக்கு எதிரான கைது வாரண்ட் மனுக்குளத்திற்கு கிடைத்த வெற்றி கூறுகிறார் பிரதமர் அன்வார். பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களில் நூருல் ஈசாவின் செலவுகளை ஏற்பது யார்? பெர்சாத்து எம்பி கேள்வி. போலீஸ் சம்மன்களுக்கு 60 விழுக்காடு கழிவு சலுகை, மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் KLCC. ஸ்தாபாக்கில் காரில் இறந்து கிடந்த பெண்ணின் நகைகளை திருடிய குற்றத்தை போலீஸ்காரர் மறுத்தார். தெலுக் இந்தானில் அழகு நிலைய கடை ஊழியரின் பிட்டத்தை வீடியோ எடுத்ததாக மருத்துவர் மீது குற்றச்சாட்டு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்ட் நீதிக்காகவும் மனித நேயத்திற்காகவும் போராடுபவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இந்த முடிவு பாலஸ்தீனத்தில் மக்கள் படும் இன்னல்களை குறைக்கும் என்று அவர் கூறினார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவு நியாயமானது என்பதோடு சட்டம், அடக்குமுறை, கொடுமை மற்றும் நடந்து கொண்டிருக்கும் படுகொலைகள் ஆகியவற்றின் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது என அன்வார் வர்ணித்தார். இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் வெளிநாடுகளுக்கு எந்தவொரு வருகை மேற்கொண்டாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஏற்கிறோம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் என்பது சட்டம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கும் ஒரு அமைப்பாக இருப்பதால் இது எல்லா நேரத்திலும் என்ன நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று புத்ராஜயா பிரசிடென்ட் 9 உள்ள அல் அஸ்னா சூராவில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின் அன்வார் இத்தகவலை வெளியிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது அவரின் புதல்வி நூருல் ஈசாவும் உடன் சென்றது யார் பணத்தில் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு சாரா அமைப்பு சார்பாக அந்த பயணங்களில் இணைந்த நூருல் ஈசாவின் செலவை ஏற்றுக்கொண்டது அரசாங்கமா அல்லது வேறு யாரேனுமா என மாச்சாங் MP வான் அஹ்மத் ஃபைசால் வான் அஹ்மத் கமால் கேட்டிருக்கின்றார். சரி என சுருக்கமாக அழைக்கப்படும் சமூக பொருளாதார ஆராய்ச்சி அமைப்பு சார்பில் நூருல் ஈசா பிரதமருடன் சென்றுள்ளார். PSC எனப்படும் நாடாளுமன்ற சிறப்பு தேர்வு குழுக்களுக்கே மிக குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாதவருக்கு சிறப்புரிமையா? இதுதான் அரசாங்கம் சொல்லும் சீரிய நிர்வாகமா என வான் ஃபைசால் கேட்டுள்ளார். நவம்பர் 9 தொடங்கி அன்வார் எகிப்து, சவுதி அரேபியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டார். அவற்றில் சில நிகழ்ச்சிகளில் நூருல் ஈசாவும் பங்கேற்றார். அவை சரி சார்பில் மேற்கொண்ட அலுவல் பயணங்கள் என தனது சமூக ஊடகங்களிலும் நூருல் ஈசா குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக அன்வாரின் வெளிநாட்டு பயணங்களுக்கான 70 முதல் 80 விழுக்காட்டு செலவுகளை அதே பயணங்களில் பங்கெடுத்த தனியார் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. PKR எதிர்க்கட்சியாக இருந்தபோது அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வெளிநாட்டு அலுவல் பயணங்கள் குறித்து அவ்வப்போது அது கேள்வி எழுப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது. குவாலலும்பூர் மாநாட்டு மையத்தில் இன்று தொடங்கியுள்ள மடானி அரசாங்கத்தின் 2ஆம் நிறைவாண்டு கொண்டாட்டத்தில் போலீஸ் சமன்களை செலுத்துவதற்கான முகப்பிடங்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. இந்த 3 நாள் நிகழ்ச்சியில் போலீஸ் சமன்களுக்கு 60 விழுக்காடு வரை கழிவு சலுகை வழங்கப்படுவதே அதற்கு காரணமாகும். மக்களின் வசதிக்காக மொத்தம் 25 கட்டண முகப்பிடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 7 முகப்பிடங்கள் மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டன. 60 விழுக்காடு வரை கட்டண கழிவு அடிக்கடி கிடைக்காது என்பதால் மக்கள், குறிப்பாக ஏராளமான சமன்களை வைத்திருப்போர் நீண்ட வரிசைகளில் கால் கடுக்க காத்திருப்பதை காண முடிந்தது. மக்களின் சுமையை குறைக்க இதுபோன்ற அபராத கழிவு சலுகைகளை அடிக்கடி அறிவித்தால் நன்றாக இருக்கும் என வந்தவர்களில் சிலர் கூறினர். புரோகிராம் 2 tahun kerajaan மடானி திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு அச்சலுகை வழங்கப்படும்.
காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கட்டண முகப்பிடங்கள் திறந்திருக்கும் என்பதால் இவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காரில் இறந்து கிடந்த பெண்ணின் உடலிலிருந்து நகைகளை திருடியதாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை லான்ஸ் கார்பரல் நிலையிலுள்ள போலீஸ்காரர் ஒருவர் இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார். அக்டோபர் 1ஆம் தேதி வங்சா மாஜு ஜலன் பிரீமா ஸ்தாபாக்கில் தனது காரில் இறந்து கிடந்த நூர் ஃபர்ஹானா நிஷா ஷஸ்வான் என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலி மற்றும் கை சங்கிலியை லான்ஸ் கார்பரல் மொஹமட் அலிஃபா மொஹமட் அசாஃபி திருடியதாக மேஜிஸ்ட்ரேட் MS அருண்ஜோதி முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் 379வது விதியின் கீழ் அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 3500 ரிங்கிட் ஜாமீனில் அந்த ஆடவர் விடுவிக்கப்பட்டதோடு அவர் மீதான குற்றச்சாட்டு ஜனவரி 22ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். அழகு நிலைய கடையில் வேலை செய்த பெண் ஊழியர் ஒருவரின் பிட்டம் மற்றும் உடலை வீடியோவில் பதிவு செய்ததாக மருத்துவர் ஒருவர் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் நைடாத்தோல் அத்தீரா ஆஸ்மான் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை 31 வயதுடைய டாக்டர் அமீருல் ஹக்கீம் ஆயூப் மறுத்தார். கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி மாலை மணி 6:30 அளவில் தெலு இன்தான் ஜாலான் சாங்கா ஜோங் பேரங்காடியில் உள்ள அழகு நிலைய கடையில் 27 வயதுடைய பெண்ணின் உடலை தனது கை தொலைபேசியில் உள்ள வீடியோவில் அந்த மருத்துவர் பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தண்டனை சட்டத்தின் 509வது விதியின் கீழ் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இவ்விரண்டும் விதிக்கப்படலாம். அவருக்கு 3500 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்த மஜிஸ்ட்ரேட் டிசம்பர் 30ஆம் தேதி இக்குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.